மதுரையில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு அமைச்சர் மூர்த்தி மற்றும் பல்வேறு கட்சித் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விடுதலை போராட்ட வீரர்கள், மாமன்னர்கள், மருது பாண்டியர்கள் 224வது குருபூஜையை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளத்தில் அமைந்துள்ள மருது பாண்டியர்கள் திருவுருவ சிலைக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், MLA தளபதி ஆகியோர் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அவரது கட்சித் தொண்டர்கள் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், மருது பாண்டியர்கள் மதுரை ஆதீன மடத்தின் சீடர்கள், இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கான தங்களுடைய இன்னுயிரை நீத்தவர்கள். மருது பாண்டியர்கள் மதுரை ஆதீன மடத்தில் திருஞான சம்பந்தத்துக்கு வெள்ளித்தேர் செய்து கொடுத்து உள்ளனர் என்றும், மருது பாண்டியர்களின் நினைவை தமிழ்நாடு மட்டுமல்லாது உலகமே போற்றுகிறது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இளைஞர்கள் மருது பாண்டியர்களை மறக்கக்கூடாது என்றும், மருது பாண்டியர்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தும் நாட்டுக்காக தியாகம் செய்து அர்ப்பணித்துள்ளனர் என்றும், இளைஞர்கள் மருது பாண்டியர்களின் தியாகத்தை போன்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மருது பாண்டியர்கள் எங்கள் மடத்து சீடர்கள், நாட்டு சுதந்திரத்துக்காக தன்னுடைய உயிரை ஈந்தவர்கள். மதுரை ஆதீன திருஞான சம்பந்தருக்கு வெள்ளித்தேர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய நினைவை இன்னைக்கு போற்றுகிறவன் தமிழ்நாடே போற்றுகிறது, உலகமே போற்றுகிறது. இளைஞர்கள் அவரை மறக்கக்கூடாது. அவருடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்கார். இளைஞர்கள் எல்லாம் அவருடைய தியாகத்தை போற்ற வேண்டும் என கேட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து